இன்னைக்கு பாருங்கள், இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரியானது. நீங்கள் தான் அதை நிதானித்து பார்க்கணும். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சீரியஸாக தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரங்க நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த மாதிரி சத்தியத்தை நிறைய அறிஞ்சு தேவனோடு கூட நடந்து அவங்களுடைய விசுவாசமும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை முறையும் சரி எங்கேயோ போயிருக்கு. சரிங்களா? சீரியஸாக பாருங்கள், வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் செழிப்பாக இருப்பாங்களான்னு இருப்பாங்க. குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் செழிப்பாக இருப்பாங்களா, நல்லா இருப்பாங்க. ஒற்றுமை இருக்கும், ஐக்கியம் இருக்கும். சரிங்களா? சபை மக்கள் பெருகி இருப்பாங்க. தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்வாங்க. அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும், சுகம் உண்டாகும், நிறைய நன்மைகள் நடக்கும். பார்த்துறீங்களா? அப்படிலாம் தேவன் பயன்படுத்துகிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் வாழ்க்கை இருக்குது. சரிங்களா? அப்போது எப்படி இவங்க மட்டும் நல்லா வாழ்கிறாங்க? தேவன் அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாவா? எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம்தான், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா?